Hi friends, welcome back to Harry's Home Style. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட கார்டன் அப்டேட். நான் வெரி ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவே பிகினர்ஸ் மாடி தோட்டம். நான் பிகினர்ஸ் மாடி தோட்டம்னு போட்டு ஆரம்பிக்கும் போது உண்மையாகவே பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ண எல்லா சேலஞ்சஸுமே நான் ஃபேஸ் பண்ணேன். லைக் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. மோர் தென் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய செடி நான் ரீபாட் பண்ணதால் வாடி இருந்துச்சு. எவ்வளோ உரம் போடணும், எதுக்கெல்லாம் உரம் போடணும்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ஃபர்டிலைசர் போட்டு வெர்மி கம்போசிட்ஸ் போட்டு ரூட் மெயின்டெனன்ஸ் பண்ணி, அதாவது கொத்தி விட்டு வீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக கொஞ்சம் என்னோடய மாடி தோட்டத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக 0th லெவல்லேருந்து ஒரு 4th or 5th லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன்னு சொல்லுவேன், அவுட் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் 10. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் இந்த வெஜ்ஜீஸ்லாம் போடும்போது எல்லா பேக்ஸுமே உங்களுக்கு நான் எம்டியாக காமிச்சேன். இப்போ எதுவுமே எம்டியாக இல்லை, எல்லாமே வளர ஆரம்பிச்சிடுச்சு. சிலதெல்லாம் பூ வச்சிடுச்சு, சிலதெல்லாம் காயே வச்சிடுச்சு. ஸ்பினாச்லாம் நான் நிறைய தடவை அறுவடை பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காமிச்சேன். இது பாருங்கள், வெண்டைக்காய்லாம் எவ்வளோ அழகாக நீட்டாக காய்ச்சி வந்திருக்கு. பாவக்காய் பூ வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் ஆஃப் கீரையை நான் ஏற்கனவே அறுவடை பண்ணியிருப்பேன். பசலைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை எல்லாமே. இது வந்து என்னோடய செகண்ட் ஹைட்ரேஷன். புளிச்சக்கீரை போட்டிருக்கேன் இந்த பேக்கில். அடுத்தது வந்து தர்பூசணி செடி. என்னோடய வீட்டு பசங்க, குட்டி பசங்க 4 பக்கமும் 4 விதை போட்டாங்க, சீட் சோ பண்ணியிருந்தாங்க. 4 சூப்பராக வருது. இப்போ நான் இது கொடி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கமாக படர விட்டு பழம்லாம் வந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ், அதாவது அந்த பழத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஏதாவது பேக் மாதிரியோ இல்லை கண்டெய்னர் மாதிரியோ வைக்கணும். அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு. தர்பூசணி பாருங்கள், நல்லா பொதர் மாதிரி அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு அரிய பிளான்ட்டு தான். இது நான் நேற்று தான் வாங்கிட்டு வந்த ஒரு நர்சரியிலேருந்து. இது பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க. இந்த பன்னீர் இலை, என்னடா இது பன்னீர் இலைன்னு சொல்கிறீங்களேன்னு நான் அந்த கார்டனரை கேட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு செடியை ஒரு பூவை கசக்கி மூந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நம்ம கல்யாணத்துக்குள்ளெல்லாம் போனால், ரிசப்ஷனுக்குள்ளே போனால் பன்னீர் தெளிப்போம் இல்லையா, அப்படி அதே ஸ்மெல் வந்தது. ஸோ ஒரு சொம்பு தண்ணியில் நீங்கள் இந்த பன்னீர் இலை ஒன்று அப்படியே கசக்கி போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த பன்னீர் வாட்டர், ரியல் பன்னீர் வாட்டர் கிடைச்சிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த கடையில் இதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் போய் வாங்கலாம் அந்த கடையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நூக்கல் விதை நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கே வாங்கினேன்னு, ஏன்னா இப்போ நிறைய நர்சரிஸில் வந்து கீரை கிடைக்கும், கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் கிடைக்குது. பட் நூல்கோல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த நூல்கோல் வந்து நான் 4 பக்கமும் போட்டேன். இது வந்துடுச்சு, இதுவும் முளை விட்டுருச்சு, 7 days ஆகுது நூல்கோல் வர்றதுக்கு. இந்த சைடு இருக்கிறது இன்னும் வரல. சீக்கிரம் வா பேபி அப்படின்னு சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் வருதா வரலையான்னு. பட் எனிவே ஐ எம் ஹாப்பி. 3-4 நூல்கோல் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நூல்கோல் வந்திருக்கு. இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நூல்கோல் தான். இங்கேயும் நான் அதே மாதிரி இந்த பேக்லேயும் ஒரு 4 போட்டேன். ஸோ இங்கே 1 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 1 வருது. தெரியுதா உங்களுக்கு? கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இங்கே 1 வருது, தெரியுதா? ஸோ மொத்தம் 2 பேக்கில் நூல்கோல் போட்டிருந்தேன். தக்காளிக்கெல்லாம் பெரிய அப்டேட்ஸ் வேணாம். ஒரு தக்காளி ரொம்ப வாடிடுச்சு வெயிலுக்கு. ஸோ அதனால் இப்போ நான் ஷேட் படுற மாதிரி, அதாவது சன்ஷேடு கீழே வச்சுருக்கேன். வெயிலும் படும், ஒரு 3 o'clock 4 o'clock மேலே நிழலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேசஸில், ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட செடிகள்லாம் நிறைய மழை பெஞ்சால் கூட ஒன்றாகாது. ஆனால் வெயில் அதிகம் தாக்கம் இருந்ததுன்னா உண்மையாகவே வாடிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஊற்றுங்க. அதே மாதிரி எந்த செடிக்கெல்லாம் நிழல் தேவையோ அதை சன்ஷேடுக்கு கீழே வைங்க. பெரண்டை நான் ஏற்கனவே என்னோடய ஹார்வெஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். இப்போ மறுபடியும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு கொடி கட்டி விடணும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பைப் மாதிரி வச்சு அதில் கட்டி விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு குட்டி பசங்க போட்ட ஸ்பினாச் சீட்ஸு. இது வந்து பசலைக்கீரை, இது வந்து ரெட்டு தண்டுக்கீரை, இது வந்து க்ரீன் தண்டுக்கீரை. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் வீட்டு குட்டி பசங்களை வச்சு சீட் சோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். தில் ஃபீல் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸும் ஆன்லைனில் கிடைக்கிது. நான் அமேசானில் தான் வாங்கினேன். என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்லைன் லிங்க் அனுப்புகிறேன்.
நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளான்ஸ் பார்க்கலாம். இது வந்து லெமன், நாட்டு லெமன். இது உங்களுக்கு ஹைப்ரிட் லெமனும் இருக்குது. நான் ஹைப்ரிட் லெமனும் வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். இது வந்து நாட்டு லெமன். நாட்டு லெமன்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸ் டு பிக் சைஸ் தொட்டி வேணும் அதுக்கு. அப்போ தான் அது ரூட்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக நாலா பக்கமும் கொடி வந்திருக்கு. தெரியுதா என்ன பிளான்ட்டுன்னு? வெள்ளரிக்காய். நெக்ஸ்ட் டைம் வந்து மோஸ்ட்லி இது வந்து காய் வைக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இது வந்து நான் ரோட்டில் இப்போ நம்ம தள்ளுவண்டியிலலாம் வந்து விற்பாங்க இல்லையா பிளான்ட்ஸு, அங்கே வாங்கினேன். மணத்தக்காளி அழகாக வந்து மணத்தக்காளி வந்திருக்கு பாருங்கள், பூவும் வச்சுருக்கு. இப்போ தான் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் தளர்ந்துடாதீங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த கேப்சிகம் இல்லை கேபேஜ் இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம ஊரில் வளராது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு தேவையான அளவு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா ரூட் மெயின்டெனன்ஸ், அதாவது கொத்தி விட்டு வீட்ஸ் எல்லாம் பிடுங்கி விட்டு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக 3 பீட்ரூட் வந்திருக்கு. இதை விட பெரிய க்ரோ பேக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 to 6 பீட்ரூட் செடியை வளர்க்கலாம். வெண்டைக்காய் என்றைக்குமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத செடி. சும்மா அரை அடி தான் இருக்கும், அதுலேயே வெண்டைக்காய் காய் வச்சிருச்சு. இது ரணகல்லி, கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். இதுக்கு நிறைய தண்ணியே தேவைப்படாது, கொஞ்சோண்டு தண்ணி விட்டால் போதும். மிளகா, இதுவும் வெண்டைக்காய் மாதிரியே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத செடி. எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு இருக்கிற 4 மிளகா செடியில் அட்லீஸ்ட் ஒரு 10-12 மிளகாயாவது எடுத்துருவாங்க. ஸோ என்றைக்குமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத ஒரு செடிகளில் வெண்டைக்காய், மிளகாலாம் வரும். இது மோஸ்ட்லி நான் பெல் பெப்பர்னு நினைக்கிறேன். வளர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் இது என்ன செடின்னு, இப்போ எனக்கு தெரியல. அகைன் வெண்டைக்காய் வச்சுருக்கேன், இதுலேயும் காய் வச்சுருக்கு. டொமேட்டோ கொஞ்சம் வெயிலில் இருந்ததால் வதங்கியிருக்கு, பட் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஊற்றுங்க. கேரட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த செடியிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் பீட்ரூட், வெள்ளரிக்காய் அழகாக பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது கேரட் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்ரூட்டுக்கு ஊற்றுற மாதிரியே சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கேரட்டுக்கும் ஊற்றுங்க. என்னோடய நெக்ஸ்ட்டு பிளான்ட் வந்து பிக்கெஸ்ட் என்ட்ரி இன் மை கார்டன்னு சொல்லலாம், ஐ மீன் மாடி வீட்டு தோட்டம்னு சொல்லலாம். என்னென்னா மாதுளை வச்சுருக்கேன். இந்த மாதுளை செடியை பார்த்துட்டு உண்மையாகவே நல்லாயிருக்கு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெஃபர் பண்ணுறேன் அந்த கடையை. இது வந்து இப்போ நான் 2 வாரம் தான் ஆகுது ரிப்போர்ட் பண்ணி. உண்மையை சொல்லணும்னா நிறைய பூ உதிருது, நிறைய அப்படியே அத்தனைக்கும் பெண் பூ வந்து பூக்குது, ஆனால் வந்து அப்படியே கொட்டி போகுது. நான் பாலினேஷன், மேனுவல் பாலினேஷனும் பண்ணி பார்த்தேன். மேனுவல் பாலினேஷன் நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், பண்ணுங்கள். பட் நான் மேனுவல் பாலினேஷனும் பண்ணி பார்த்தேன், அப்பவும் எனக்கு உதிரல் இருக்குது. சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தேமோர் கரைசல், அதாவது வீட்டிலையே புளிச்ச மோர், அதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு ஒரு 1 or 2 days ஊற வச்சு ஊற்றிருக்கேன். பார்க்கலாம் பூ கொட்டுறது ஸ்டாப் ஆகுதா இல்லையான்னு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது முறைகள், ஆர்கானிக் முறைகள் இருந்தால் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன செடினே தெரியலன்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் வீடியோவில். இப்போ உங்களுக்கு தெரியுதா இது என்ன செடின்னு? நல்லா பார்த்து சொல்லுங்கள், என்னன்னு தெரியுதா? கரெக்ட், கொத்தவரங்காய். எவ்வளோ அழகழகாக நீட்டாக காய் வந்து அதுவும் பிரான்ச்சஸ்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். நான் முந்தானத்து செடிக்கு தண்ணி ஊற்றும்போது பார்த்தா என்னடா அது இலை மாதிரியே இருக்குது, ஆனால் நீட்டாக காய் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா அடடா இது கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும், எங்கள் அம்மா, தங்கச்சி, ஒய்ஃப் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் செடிக்கு தினமும் காலையில் தண்ணி ஊற்றும் போது இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஆல் ஆஃப் அ சடன். ஸோ இந்த மாதிரி நீங்களே கார்டனிங் வீட்டில் மாடி தோட்டம் பண்ணும்போது இந்த மாதிரி பூ வர்றதும் காய் வர்றதும் பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், உண்மையாக சொல்கிறேன், இட் இஸ் என்ன சொல்கிறது, தமிழில் அலாதியான சந்தோஷம். அப்புறமா இது கத்திரிக்காய். உண்மையை சொல்லணும்னா வெண்டைக்காய் காய் வச்ச மாதிரி எனக்கு கத்திரிக்காய் காய் வைக்கலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயும் நிறைய பூ உதிரல் இருக்குது. இதுக்கும் நான் தேமோர் கரைசல் ஊற்றிருக்கேன், பார்க்கலாம். மிளகா செடி, பருப்பு கீரை ஒரு அறுவடை பண்ணிட்டேன், அடுத்த அறுவடை. ஆனால் ஃபஸ்ட்டு அறுவடையோட கம்பேர் பண்ணும்போது 2வது வளர்றது நல்லா பெருசு இலையோடு வருது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதையும் நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். பசலைக்கீரை ஏற்கனவே ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் முடிச்சிட்டேன். பசலைக்கீரை வந்து நான் தண்டோடு எடுக்கலை, ஐ மீன் வேரோட ரூட்ஸோடு எடுக்கலை, ஸ்டெம் பாதி வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். ஸோ மறுபடியும் வளருது எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை போட்டிருக்கேன், மறுபடியும் செகண்ட் ஹைட்ரேஷன். இது சிறுகீரை. அவரை நிறைய பூ வச்சுருக்கு.
நெக்ஸ்ட் டைம் காய் வச்ச வீடியோவோட காமிக்கணும்னு விஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்திருக்கு, இன்றைக்கி 2 காய் உதிர்ந்து கீழே விழுந்துச்சு. ரொம்ப மெலிசாக இருக்குங்க அவரை. அதாவது அந்த அது இப்போ வெண்டை கத்திரியெல்லாம் நல்லா செடியை பிடிச்சிட்டு நிற்கும் போல். ஆனால் அந்த அவரை மட்டும் இல்லை, அந்த ஸ்டெம் பாருங்கள், ரொம்ப அப்படியே அந்த காய் வந்து அந்த ஸ்டெம்மை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது ரொம்ப மெலிஸ் நூல் மாதிரி இருக்கிற லேயரில் தான் அது நிற்கிது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஐயோ விழுந்துடக்கூடாது எனக்கு தோணுது. அடிக்கிற காற்றுக்கு வெண்டைக்காய் ரொம்ப நல்லா ஈல்டு கொடுத்துருக்கு. இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் வெண்டைக்காவை. பாவக்காய் அழகாக கொடி மாதிரி வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபஸ்ட் வீடியோவில் பாவக்காய் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி பின்னாடி ஒரு கட்டையில் படுற விட போகிறேன்னு, ஸோ படுற விட்டுருக்கேன். முள்ளங்கி நிறைய இருந்துச்சு என்னோடய க்ரோ பேக்ஸில், அதனால் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்கள் கீரையை யூஸ் பண்ணோம். சீரியஸாக சொல்கிறேன், முள்ளங்கி கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காசு கொடுத்தா கூட உங்களுக்கு முள்ளங்கி கீரை கிடைக்காது கடையில். யூ வில் கெட் என்ன சொல்கிறது, சிறுகீரை அரைக்கீரை இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் காசு கொடுத்தா கூட உங்களுக்கு முள்ளங்கி கீரை கிடைக்காது. அதனால் எல்லாருமே முள்ளங்கி கீரை சாப்பிட்ணுன்னா அதுக்காகவாவது ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட முள்ளங்கி கீரை பிடிக்கும். அதனால் முள்ளங்கி கீரை வேணும்னா சீட்ஸை பண்ணி கீரை எடுத்து சாப்பிடுங்க. இது 3 முள்ளங்கி க்ரோ பேக்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு அரிய பிளான்ட் பார்க்கலாம். இது வானம் பார்த்த மிளகா. டயபெட்டிஸ் பேஷண்ட், ஐ மீன் ஹார்ட் டிசீஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து செத்து போகிற நிலமையில் இருந்தது. நான் கார்டனர்கிட்டேருந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பொழைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி பொழைச்சி இப்போ பூ வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் காய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அது நான் செத்து போகிற நிலமையில் வாங்கிட்டு வந்தாலும் அந்த மிளகாவை நான் இருந்த மிளகாவை பறிக்கவே இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே டை ஆகிட்டு இருக்கு, எதுக்கு நம்ம வேறு பறிக்கணும்னு விட்டேன். ஸோ நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் விதை வந்தோடனே நான் வேறு ஒரு தொட்டிக்கு அந்த விதையை போட்டு மறுபடியும் வானம் பார்த்த மிளகா செடி வருதான்னு பார்க்கலாம். அதிலேருந்து கத்திரிக்காய், வல்லாரை, ஒரு வல்லாரை நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு வல்லாரையே எங்கள் வீட்டில் எங்கேயோ மாடியில் எங்கேயோ நைட் ஆனால் ஒரு ஜீவன் வந்து கடிச்சு வச்சுட்டு போகுது. ஐ மீன் எலிக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் இந்த செடிகளெல்லாம் ரியலாகவே. ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். ஆர்கே பட்டுற தம்பி சொன்ன மாதிரி ஒரே வெஜ்ஜீஸ் எல்லாம் அப்படியே ஒன்றாவே வச்சிடாதீங்க. நடுவில் இந்த மாதிரி பூக்களும் வைங்க. இந்த மாதிரி செண்பகப்பூ, பாரிஜாதம், ஜாதிமல்லி இந்த மாதிரி பூச்செடிகளும் வைங்க. ஏன்னா அதிலிருந்து வண்டுகளோ பீஸோ வந்து நமக்கு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கத்திரிக்காய் அப்புறமா மாதுளை மாதிரி செடிகளில். இது மறுபடியும் குடமிளகான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்த உடனே என்னென்ன. எனக்கு இந்த கொத்தவரங்காய் காய் காய்ச்சதுக்கப்புறம் தான் அது கொத்தவரங்காய் தானே தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி இதுவும் எனக்கு காய் காய்ச்சா தான் தெரியும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இது என்ன செடின்னு. வெத்தலை நிழலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளே கொண்டாந்து வச்சுட்டேன். உள்ளே கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் லைட்டு இந்த ஜன்னல் மூலமாக லைட்டு சன்லைட் மட்டும்தான் படும். ஸோ லைட் சன்லைட் வித் லாட் ஆஃப் ஷேட்ஸோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெத்தலைன்றது இலை வந்து அப்பளம் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் வெளியே வச்சுருந்த போது சன்லைட்டில் வச்சுருந்த போது கொஞ்சம் அப்பளம் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக ரொம்ப அழகாக வளருது. 2 வெத்தலையுமே நான் வந்து சப்போர்ட்டோட ஒரு பைப் இல்லைன்னா ஒரு குச்சி மாதிரி ஊனி ஜன்னலில் படுற விட்டுருக்கேன். அழகாக வந்துகிட்ருக்கு. இது ஆல்ஸ்பைஸ் பிளான்ட்டு. அதாவது ஆல்ஸ்பைஸ் பிளான்ட்னா நான் வாங்கிட்டு வரும்போது நர்சரியிலேருந்து ஆல்ஸ்பைஸ் பிளான்ட்டுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் வீட்டில் வந்து யூடியூப்பில் கூகுளெல்லாம் போட்டு பார்த்தேன். சர்வசுகந்தி வந்து பிரியாணி செய்யும்போது 2 இலை, நீங்கள் செய்கிற பிரியாணியில் 1 இல்லை 2 இலை போட்டிங்கன்னா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ வாசமாக இருக்கும். ஸ்டார் ஹோட்டலில் வர பிரியாணி ஃப்ளேவர் அப்படியே வருது. இதில் கூட நேற்று நான் வாங்கும்போது அந்த அண்ணா என்ன சொன்னாங்க, 1 இலையை கசக்கி மூந்து பார்க்க சொன்னாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ளேவர், என்னமோ பிரியாணியே பக்கத்தில் நம்ம மூக்குக்கிட்ட கொண்டாந்து வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு ஃப்ளேவர். இன்றைக்கி நான் நிறைய நியூ என்ட்ரிஸ் வைக்க போகிறேங்க. கற்பூரவல்லி வாழை வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரம்மை வாங்கிட்டு வந்திருந்தேன் பழைய ஸ்டோர்லேருந்து. ஸோ கற்பூரவல்லி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சீதாப்பழம் வைக்க போகிறேன், சப்போட்டா பழம் வைக்க போகிறேன். அடுத்த வீடியோ அப்டேட்டில் அதெல்லாம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். இதுவும் நேற்று நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது. இதுவும் ஒரு அரிய பிளான்ட். இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று நான் 3 அரிய பிளான்ட் வாங்கினேன். ஒன்று வந்து ஆல்ஸ்பைஸ் பிளான்ட், இன்னொன்று வந்து தெரியுதா
பன்னீர் இலை, இது வந்து மின்ட்டு துளசி மோஸ்ட்லி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு அது வந்து நேற்று சாப்பிட்டு பார்த்தோன்னா ஹால்ஸ் போட்ட மாதிரி இருந்தது. ஒரு இலையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா ஹால்ஸ் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ இந்த மின்ட்டு துளசி, இந்த பன்னீர் பிளான்ட், இந்த ஆல் ஸ்பைஸ் பிளான்ட், அதாவது சர்வசுகந்தி, இதெல்லாம் வேணும்னா எந்த கடையில் நான் வாங்கணும்னு ரெஃபர் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அப்டேட்டட் கார்டன் வியூ பார்த்துருப்பீங்க. அதாவது ரீஆர்கனைஸ் பண்ணி, ரூட்ஸில் மெயின்டைன் பண்ணி, வீட்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெர்மி கம்போசிட் மாதிரி நேச்சுரல் ஆர்கானிக் உரம்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மெயின்டைன்டு வெல் மெயின்டைன்டு மாடி தோட்டம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களாலையும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக மாடி தோட்டம் வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. வாடுறது, அதுக்கப்புறம் நிறைய செடி செத்து போகிறது, ஒரு 10 வச்சா அதில் ஒரு செத்து போகிறது, வதங்கிறது, அதுக்கப்புறம் பூ உதிர்றது, இந்த மாதிரி எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாமே லேர்னிங்ஸ் தான். அதிலேருந்து நீங்கள் கற்றுக்கணும். அதாவது எந்த செடிக்கு பூ உதிரலுக்கு என்ன பண்ணணும், ரூட்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே லேர்னிங் தான். உங்களுக்கு அந்த லேர்னிங் பண்ணும்போதும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் மாடி தோட்டம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கார்டன் அப்டேட்டோட வரேன். அந்த கார்டன் அப்டேட்டில் இதை விட ஒரு லெவல் ஹையராக உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இட்ஸ் பாய் ஃப்ரம் யுவர் பிலவ்ட் ஹரி.